இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 8வது வசனம். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்க சவுல பயங்கரமா கோபப்படுத்திய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, தாவீது கோலியாத்தை கொன்னுட்டு ஜெயிச்சிட்டு வரும்போது இங்க மக்கள் எல்லாம் பயங்கர ஆரவாரமா அவனை வரவேற்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றது, தாவீது 10,000 பேரை கொண்டிருக்கா, ஆனா சவுல் வெறும் 1000 பேரை தான் கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது சவுலுக்கு பயங்கர பொறாமை. அவனுக்கு அதனாலதான் கோபம் வருது. என்னடா இது, நேத்து வரைக்கும் யாருமே மதிக்காத, யாருக்குமே தெரியாத இந்த தாவீதை இன்னைக்கு இந்த மக்கள் இப்படி கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம் வந்து சவுலை கொலை செய்யற அளவுக்கு அவனுடைய மனசுல வெறுப்பு வருது. தாவீது தனியா மேய்ப்பர்களோட அவனுடைய ஆடுகள் எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவனு மேல யாருமே கோவப்படலை. அவனுக்கு யாருமே விரோதிகள் இல்லை. அவனை யாருமே தவறா விமர்சிக்கலை. ஆனா இங்க வெற்றி பெறும்போது, இயற்கைக்கு மாறா தேவனுடைய அற்புதங்கள் அவனுடைய வாழ்க்கையில விளங்கும் போது அவனை குறிச்சி சவுலுக்கு அவ்வளவு பொறாமை வருது. அவ்வளவு வேதனைப்பட்டு எப்படியாவது அவனை கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற அளவுக்கு முயற்சி செய்யறான். சாதாரண ஆளா இருந்த தாவீது கோலியாத்தை கொன்ற பிறகு ஒரே நாள்ல ஹீரோவாயிட்டான். அதை தாங்கி கொள்ள முடியாத சவுல் ராஜா பொறாமை பிடிச்சி நிறைய நேரம் அவனை ஈட்டியால கொலை பண்றதுக்காக அவனை நோக்கி எறிறான். இதே மாதிரி தான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம சாதாரணமா இருக்க வரைக்கும் நம்ம கிட்ட யாருமே கோவப்படுறதில்லை, நமக்கு யாருமே விமர்சனம் பண்றதில்லை. ஆனா இன்றைக்கு தேவனுடைய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நம்மளை பெரிய பெரிய வெற்றியை அடைய வைக்குதோ, எப்போ நம்ம வெற்றி மேல் வெற்றி அனுபவிக்கிறோமோ, வாழ்க்கையில முன்னேறுறோமோ, அந்த நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க, நமக்கு எதிராக நிறைய ஈட்டிகளை எறிவாங்க. ஆனா அந்த எல்லா நேரங்கள்லையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தாவீது மாதிரி கர்த்தருக்குள்ள நம்மளை காத்து கொள்ளணும். தேவனுடைய உதவியால இந்த மாதிரியான எதிரிகளுடைய ஈட்டிக்கு ரொம்ப சுலபமா நம்ம தப்பித்து கொள்ளலாம். அப்படி தப்பிச்சிட்டோம் அப்படின்னா தேவன் நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட அற்புதங்களை செய்ய காத்துட்டு இருக்கிறாரு. ஆனா தாவீது, சரி சவுல் நமக்கு தீமை செய்யறான், பதிலுக்கு நம்ம தீமை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட நினைக்கல. அப்படி ஒருவேளை தாவீது பதிலுக்கு தீமை செஞ்சு அது ஒரு மாதிரி சண்டையா போயிருந்தனா, இன்றைக்கு தாவீதின் குமாரன் அப்படின்னு ஏசப்பா பார்த்து நம்ம சொல்ல மாட்டோம். உங்க வாழ்க்கையிலையும் எதிரிகள் உங்களுக்கு எதிராக ஏகப்பட்ட அம்புகளை எய்யலாம். ஆனா நீங்க பொறுமையா ஏசப்பாவுடைய துணையோடு அதுல இருந்து விலக்கி உங்களை காத்து கொள்ளுங்க. தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் செய்வார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த பிள்ளைகள் இருதயங்களில் என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு ப்ரேயர் ரிக்வெஸ்டையும் அப்பா நீங்க வாசிக்கிறீங்க ஏசப்பா. அவங்களுக்கு அது வாழ்க்கையில ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கும்படிக்கு அவங்களுக்கு நன்மைகள் செய்பவராக நீங்க இருக்கீங்க ஏசப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா பிள்ளைகளுடைய பிரச்சனைகளும் நீங்கி உமக்கு சாட்சியாக அவர்களை நிறுத்துங்க ஏசப்பா. உடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் ஏசப்பா. அவங்களுக்குள் நீங்க பிழைத்திருங்கப்பா. உடைய ஜீவ நதி அவங்களுக்குள் பாயட்டும். தொடர்ந்து பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. இன்றைய வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க அப்பா. இதே மாதிரியான சிச்சுவேஷன்ல எத்தனையோ எதிர்ப்புகள், நெருக்கடிக்கு மத்தியில இந்த பிள்ளைகள் இருக்கலாம் ஏசப்பா. அமேன், ஸ்தோத்திர ஏசப்பா. துன்பங்கள் சுத்தி நிற்கும்பா. எங்க திரும்பினாலும் ஈட்டிகள், பொறாம பிடிச்சவங்க, அவங்களுக்கு எதிராக எய்யப்படும் அத்தனை ஈட்டிகள்
என்ன செய்யன்னு முழிச்சிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. அத்தனை எதிரிகளுக்கு முன்பாகவும் நீங்க அவங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் ஏசப்பா. எவ்வளவு தூரம் அந்த எதிரிகள் பெருகுறாங்களோ அவ்வளவு தூரம் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய போகும் நன்மைகள் பெரிதா இருக்கிறதுப்பா. அதுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உம்மை புகழ்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். நீங்க எங்க வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நன்றி ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுக்கு எதிராக வருகிற அத்தனை துன்பங்களையும் நாங்க எதிர்கொள்ளணும்ப்பா. ஆமென். அதை எதிர்கொள்ளும் போது அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. உதவி செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எவ்வளவு பெரிய ஈட்டியாக இருந்தாலும், எவ்வளவு கூர்மையான ஈட்டியாக இருந்தாலும் அப்பா நீங்க எங்க கூட இருந்து எங்களை அதுக்கு காத்து கொள்றீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. ஆமென், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு எதிரான அத்தனை அநீதிகளையும் எங்களை விட்டு நீக்குறீங்க ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுக்கு எதிராக இருக்கிற அத்தனை பேரும் எங்களை விமர்சனம் பண்றவங்க, இவன் இவ்வளவுதான், இனி இவன் வாழ்க்கையில முன்னேற முடியாது, இவளுக்கு இது வேணும், என்னவெல்லாமோ விமர்சனங்கள்ப்பா. அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்கதாக எங்களுடைய நிலையை நீங்க உயர்த்த போறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இக்கட்டின் மத்தியிலிருந்து அப்பா ஒத்தாசை வரும் பர்வதமாகி உம்மை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறாங்க ஏசப்பா. அவர்களுக்கு நீங்க பதில் சொல்றீங்க ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சிலுவையில் நீங்க சுமந்த அப்பா ஸ்தோத்திரம் அத்தனை பாடுகளையும் இப்பொழுது நினைவு கூறுகிறோம் ஏசப்பா. இந்த பிள்ளைகளை இனி பாடுகள் அனுபவிக்க தேவையில்லை ஏசப்பா. அத்தனை துன்பங்களும் அவங்களை விட்டு இன்று நீங்க போகிறமைக்கு நன்றி ஏசப்பா. உங்க இருதயத்தில் விசுவாசத்தை நீங்க துவக்குங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமான நன்மைகள் இன்று அவர்களுக்கு கிடைப்பதாக. அம்மேன். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைப்பதாக. திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் நடப்பதாகப்பா. வேலை கிடைப்பதாகப்பா. பொருளாதாரத்தில் செழிப்பு உண்டாகட்டும் ஏசப்பா. உடலில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நோய்களும் நீங்கி சுகமாய் தங்க பண்ணுங்க ஏசப்பா. அத்தனை ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகள் மேல் நீங்க ஊற்றுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திரமப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றி ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து இவர்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.